ஒரு புது வாய்ஸை அறிமுகப்படுத்துறோம். நல்ல உணர்ச்சிகரமா பேசுவாங்க, செய்வாங்க. ரிவ்யூ எல்லாம் நானும் கேட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ அந்த புது வாய்ஸ்ல இனி வாரத்துக்கு ஒரு வீடியோ, மினிமம் ஒரு வீடியோவாவது நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மிஸ்டர் தமிழன் சேனல்ல. புது வாய்ஸ், புது முகம், புது முயற்சி. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2025ல வெளியான மெட்ரோ இன்டினோன்ற ஒரு ஹிந்தி படம். இது ஒரு அழகான ஃபீல் குட் படம். இந்த படத்துல மொத்தம் 4 கப்பல்ஸ் இருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், சில பேர் லவ்வர்ஸா இருப்பாங்க. அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன ஆகுது, கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்குமான்றதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே. படத்தோட ஆரம்பமே ஒரு பாட்டுல தான் இருக்கும். படம் முழுக்கவே நிறைய பாட்டா தான் இருக்கும். எல்லா சீன்லயுமே அங்கங்க 2-3 பேர் வந்து கிட்டாரை வச்சுட்டு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. பாட்டு மியூசிக்னு எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த பாட்டுலயே நமக்கு முதல்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் டெல்லியில இருந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா ஒரு பொண்ணு சோகமா பால்கனில உட்காந்து கீழே எல்லாரும் ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்கத பாத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வயசானவர் வந்து அந்த பொண்ணுக்கு காஃபி கொடுப்பாரு. ஊரே ஹோலி கொண்டாடிட்டு இருக்கும் போது இந்த குடும்பம் மட்டும் சோகமா இருக்கு. அது ஏன்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா ஒரு டாக்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு டீனேஜ் வயசுல பொண்ணு. ஒரு அழகான குடும்பம் தான். இவங்க எல்லாருமே ஹோலி கொண்டாடுறதுக்காக ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் கார்ல போகும்போது கஜகஜன்னு சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க. இது பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் கெஸ்ட் வீட்டுக்கு போனா அங்க புருஷன்மாருங்க எல்லாருமே ஒரு கூட்டமா நின்னு பொண்டாட்டிகளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் ஒரு ஆன்லைன் சாட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணதா சொல்லி அவளோட போட்டோ எல்லாத்தையுமே மத்தவங்க எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கா இருக்கும். அட, இந்த போரிங்கான கல்யாண வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் இப்பதான் நான் ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் நம்ம டாக்டருக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்போ இத பத்தி பேசிட்டு இருந்தாருல ஒருத்தரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இதை இன்னும் என் பொண்டாட்டி கண்டுபிடிக்கவே இல்ல, அவளுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா அந்த பக்கம் பொண்டாட்டிங்க எல்லாருமே ஒரு குரூப்பா நின்னு பேசிட்டு இருக்காங்க. இவரோட பொண்டாட்டி சொல்லுது, எனக்கு தெரியாதுன்னு அந்த ஆள் நினைச்சிட்டு இருக்கான், ஆனா எல்லாமே எனக்கு தெரியும். டைட்டா டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு போறான், புதுசு புதுசா சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிறான், நான் என்ன கண்டுபிடிக்காமையா இருப்பேன்னு அந்தம்மா அந்த பக்கம் பேசிட்டு இருக்கு. இதை கேட்கும் போது டாக்டரோட பொண்டாட்டிக்கும் ஷாக்கு தான். ஆனா என்ன இருந்தாலும் நீ தான் ரொம்ப லக்கி, உனக்கு தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான லைஃப் அமைஞ்சிருக்குன்னு அந்த டாக்டர் பொண்டாட்டிய பார்த்து எல்லாருமே சொல்றாங்க. அவங்களும் லேசா ஸ்மைல போட்டுட்டு அந்த பக்கமா வந்து பாட்டோட பாட்டா நமக்கு அவங்க கதையை சொல்றாங்க. அது என்னன்னா, வீட்ல எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கும் டாக்டருக்கும் ஒரே சண்டை தான். எல்லா விஷயத்துக்குமே வாக்குவாதம். ஆனா வெளியில இருக்க எல்லாருமே இவங்க நல்லா வாழ்றதா ஏன் நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இவங்க சோஷியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதத்தான் நமக்கு சொல்றாங்க. அதே போல புருஷங்காரன் அந்த பக்கம் என்ன சொல்றாருன்னா, பொண்டாட்டியை மீட் பண்ணி 19 வருஷம் ஆச்சான். அதுக்கு முன்னாடி அவர் பல பெண்களை மீட் பண்ணிருக்காராம். ஆனா யாரோடையுமே இவர் கையை ஒன்னா கோர்த்து செட் ஆக மாட்டேன்றுச்சான். இவங்க கூட மட்டும்தான் செட் ஆச்சான். அவங்க மீட் பண்ணது எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் கல்யாணம், குழந்தைன்னு இப்படி 19 வருஷம் ஓடி போச்சுன்னு அவர் ஒரு பக்கம் பாட்டுலயே சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம டாக்டரும் டாக்டர் பொண்டாட்டியும் ஒரு மோமோஸ் கடையில தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 1-2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கடையை இடிப்பாங்க. அது இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதை அப்படியே வீடியோ கால்ல பொண்டாட்டிக்கு காட்டிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க அழுகிற குழந்தைய வச்சு சமாதானப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம், நான் போன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புருஷனை போட்டு கத்தி விட்டுருவாங்க. இவங்க வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி எதெல்லாம் முக்கியமா இருந்துச்சோ அது குழந்தை, குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சாதாரணமா மாறிடுச்சா. இதுதான் இப்போ இந்த டாக்டரோட வருத்தம். இவங்க ஒய்ஃபும் நல்லா படிச்சவங்க தான். ஆனா குழந்தை, குடும்பம்னு மாறினதுக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கை வீட்டோடயே போயிடுச்சு. அது அவங்களோட வருத்தம். இப்படி அம்மாவும் அப்பாவும் வருத்தப்படும் போது பொண்ணு, அம்மா நான் ஃப்ரெண்டு கூட மொட்டை மாடிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. இது எல்லாமே ஒரு பாட்டுல தானே வரும். அங்க போனா அந்த ஃப்ரெண்டு ஒரு பையனோட போஸ்டர் வச்சுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்பா. அவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா அதே ஸ்கூல்ல தான் அந்த பையனும் படிக்கிறான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரியே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு போய் ஒரு பையனை பிடிக்குதுன்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கு. இந்த பாட்டுக்கு நடுவுல நமக்கு இன்னொரு கப்பலையும் காட்டுறாங்க. அவர் ஒரு பாடகர், அவரோட ஒய்ஃப் பேரு ஸ்ருதி, அவங்க ஒரு ரிப்போர்ட்டர். 2 பேருமே நல்லா காதலிச்சு சந்தோஷமா இருந்தவங்க தான். அப்படியே எதை பத்தியும் கவலைப்படாம ஃப்ரீடமா உலகத்தையே சுத்தணும்னு ஆசைப்பட்டவங்க. ஆனா அதுக்கு இவங்களோட 2 குடும்பமும் ஒத்துக்கலையா. உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆனா ஐயர் போதுற மந்திரம் என்னமோ இந்த பாடகரோட காதுக்கு மட்டும் வித்தியாசமா கேக்குது. இனி உன் கனவெல்லாம் போயிரும், உன் ஃப்ரீடம் எல்லாம் போயிடும் தான் அவர் மந்திரம் ஓதுற மாதிரி இவர் காதுக்கு கேக்குது. அதே போல இவரோட கனவை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை நடத்தணும்ன்றதுக்காக பெங்களூர்ல வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குறாரு. அப்பவும் காதல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னதான் பிடிக்காத வேலையை பார்த்தா கூட இவங்களோட வாழ்க்கையை இவங்க நல்லா தான் என்ஜாய் பண்ணுவாங்க. வானத்துல தான் பறக்க முடியல, அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளையாவது கொஞ்சம் அட்வென்ச்சரோட வாழுவோன்னு நைட்டு தூங்குறது கூட மொட்டை மாடிக்கு வெளியில இருக்க சன்ஷேட்ல தான் 2 பேரும் தூங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொமான்டிக்காவும் எந்த கவலையும் இல்லாம இருக்கவங்க. ஆனா அப்பவும் இவங்க குடும்பம் விடல. குட் நியூஸ்
என்னாச்சு குட் நியூஸ் என்னாச்சுன்னு குழந்தைய பத்தி போட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம இப்ப குழந்தையும் பெத்துக்க வேண்டியதா போச்சு. ஆனா இன்னும் குழந்தை பிறக்கல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போல. பிரெக்னன்சி கிட்ல கூட 2 கோடு வந்துச்சு. டாக்டர்டையும் போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கன்ஃபார்ம். பாடகருக்கும் பொண்டாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இப்படி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராருங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. இவங்க 2 பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடுத்து நமக்கு ஒரு வயசான கப்பிள்ஸ காட்டுறாங்க. அவங்களும் ஹோலி கொண்டாடிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா பொண்டாட்டி கார்ல ஏறலைன்றதையே மறந்துட்டு அவங்க புருஷன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு இது பழக்கம் தான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரிட்டர்ன் எடுத்துட்டு வருவாரு. அவங்களும் வேற வழி இல்லாம மறுபடியும் கார்ல ஏறி போறாங்க. அப்ப அவங்க கதையை நமக்கு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அங்க எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்லையா. இவங்க புருஷன் இப்படி பல தடவை இவங்கள மறந்துட்டு போயிருக்காராம் கார் எடுத்துட்டு. இதுதான் இவங்களோட லைஃப். இவங்களும் நல்லா படிச்சவங்க தான். ஆனா கல்யாணம் குழந்தை ஆனதுக்கு அப்புறமா புருஷனுக்காகவும் குழந்தைக்காகவும் ஹவுஸ் ஒய்ஃபாவே வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க போட்டோஸ் எல்லாத்தையும் நமக்கு காட்டுவாங்க. நம்ம முதல்ல ஒரு டாக்டர் கப்பலை பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் இவங்களோட மூத்த பொண்ணு. பிள்ளைங்க எல்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இவங்களோட வாழ்க்கை என்னன்னே தெரியாம நிக்கிற ஒரு ஆளு தான் இவங்களுக்கு. ஒரு 2வது பொண்ணு இருக்கா. அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்ப அவளை நமக்கு காட்டுறாங்க. அவ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஹோலி கொண்டாடிட்டு ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பா. அப்போ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து போன் வரும். ஏய் யாரடி இவன் இவனாவது கன்ஃபார்மான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இத பாருங்கப்பா, இவன் தான் ஆனந்த். நான் இவன் கிட்ட தான் ரொம்ப சீரியஸா பழகிட்டு இருக்கேன், 100% ஷூர்னு சொல்லுவா. எல்லாரும் ரொம்ப கேலி பண்ணி சிரிப்பாங்க. நம்ம ஹீரோயினோட பிரச்சனை என்னன்னா, இவ எதுலயுமே ஒரு முடிவு எடுக்க மாட்டா. ரொம்ப குழப்பவாதி. அத அவளே நமக்கு சொல்றா. இவ தான் ஸ்கூல்ல டாப் ரேங்க். அதனால இவளை மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா அது இவளுக்கு செட் ஆகல. சரின்னு சைக்காலஜி படிக்கலான்னு சைக்காலஜிக்கு மாறி பாத்திருக்கா. அதுவும் செட் ஆகல. அடுத்து வேற வழி இல்லாம MBA படிச்சிட்டா. இப்படி எந்த ஒரு விஷயத்திலயுமே உறுதியான முடிவை இவளால எடுக்கவே முடியாது. ரொம்ப கோலத்தனமானவ. யாரையும் எதிர்த்து பேச மாட்டா. இவ வேலை பாக்குற ஆபீஸ்ல பாஸ் ரொம்ப டீஸ் பண்ணிட்டே இருப்பான். சப்புன்னு அரையணும்னு இவளுக்கு தோணும். ஆனா ஒரு நாள் அவ அப்படி பண்ணதே கிடையாது. அத பண்றதுக்கு இவளுக்கு தைரியமும் இல்ல. இப்போ இவ டெல்லியில இருந்து பெங்களூருக்கு தான் வந்திருக்கா வேலை விஷயமா. வந்த இடத்துல நல்லா ஹோலி கொண்டாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சுட்டு நிதானம் இல்லாம போயிட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, நீங்கடி தங்கி இருக்க, உன்னோட அட்ரஸ் என்ன சொல்லு, அங்க கொண்டு போய் விட்டுறோம்னு. அவளும் அட்ரஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பாடகர் ஃபேமிலியை பார்க்க வந்தாரு இல்லையா, அவங்க கூட தான் கார்ல டிராவல் பண்ணிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்பாங்க. ஆனா அவனுக்கு பேரே தெரியாது. ஏன்னா இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. இவன் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொண்ணு கூட சுத்தக்கூடியவன். அவனாவே ஒரு பேரை அடிச்சு விடுறான். சரின்னு சொல்லி அவன் தங்க வேண்டிய அந்த இடத்துலயும் கொண்டு வந்து அவனை இறக்கி விடுறாங்க. அவன் யார்கிட்டயோ வீட்டு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு அங்க போகலான்னு பைக் எடுத்துட்டு கிளம்புவான். இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதுவும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குற அட்ரஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்கே அவளை கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுட்டாங்க. அவ ஆனா ரொம்ப குடிச்சிருக்கா, நிதானமே இல்ல. இவன் நைட் டைம்ல அந்த வீட்டுக்கு போறான். அப்ப இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இவனுக்கு போன் வரும். எப்ப வரணும், எந்த டைமுக்கு வரணும்னு. அப்போ இவன் வீட்டு அட்ரஸ் சொல்லி அவளையும் இங்க வர சொல்லிருப்பான். அப்ப இன்னொரு பக்கம் இருந்து போன் ரிங் ஆகுற சத்தம் கேட்கும். இவன் போய் பார்த்தா பேபின்னு இருக்கும். அது நம்ம ஹீரோயினோட போன் தான். அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணிருப்பான் ஹீரோயினுக்கு அந்த டைம்ல. ஆனா இவன் அட்டென்ட் பண்ணி ஹலோன்னு கேட்கவும் அவன் யாருடா, என் கேர்ள் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் பேசுவான். இத பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னோட பேபி யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த போன் யாரோடன்னு எனக்கு தெரியாது, அதனால நீ போனை வைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவன் மாட்டுக்கு குளிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் நல்லா குளிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு பாத்ரூம் கதவை யாரோ திறக்கிற சத்தம் கேட்கும். இவன் பயந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா ட்ரெஸ் இல்லாம குளிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் தான் கதவை திறந்துட்டு வருவா. இவன் பயந்து போய் அங்க இருக்க ஒரு திரைய புடிச்சிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு நின்னுட்டு இருப்பான். அவ வேகமா ஓடி வந்து பாத்ரூம்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. ஐயோ யாரு இவ, எங்க இருந்து வந்தான்னு அவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். ஆனா அவ வாந்தி எடுத்துட்டு ரொம்ப மயங்கிடுவா. இவன் வேற வழி இல்லாம அவளை தூக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு உசுப்பிக்கிட்டே இருப்பான். ஏன் நீ யாரு, கண்ணை திறந்து பாருன்னு. அவளும் ஒரு வழியா எந்திரிச்சு நம்ம ஹீரோவோட முகத்தை பாப்பா. ஆனா ரொம்ப போதையில இருந்ததுனால தன்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிருவா. பேபி பேபின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏய் நல்லா பாரு, மூஞ்சிய உத்து பாரு, நான் ஒன்னும் பேபி கிடையாதுன்னு சொல்லுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவளே ரியலைஸ் பண்ணுவா இது வேற யாரும்னு. உடனே பயந்து போய் ஐயோ திருடன் திருடன் கத்த ஆரம்பிச்சிருவா. பால்கனிக்கெல்லாம் ஓடி போய் கத்துவா. இவன் வேகமா ஓடி வந்து அவளோட வாயை பிடிச்சு போத்தி, ஏய் நல்லா பாரு, இந்த வீட்டை சுத்தி சுத்தி பாரு, இது ஓ வீடா, ஓ இடமா, ஒழுங்கா பாத்துட்டு கத்துன்னு சொல்லுவான். அப்பதான் இவளுக்கு புரியும் வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோன்னு. சொல்ல போனா தப்பான அட்ரஸ்க்கு வந்தது நம்ம ஹீரோயின் தான். இது ஹீரோவோட வீடு தான் போல. அப்பதான் அவளோட அட்ரஸ் சொல்லுவா. அந்த பில்டிங் பேரு பக்தி ஆவாஸ். ஆனா இவ வந்திருக்க பில்டிங் பேரு பக்தி நிவாஸ். ஒரு லெட்டர் மாறி போனதுனால இங்க பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. சாரின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புவா. ரிலாக்ஸா பேண்டை எல்லாம் கழட்டி போட்டு படுத்து இருந்திருப்பா போல. அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டே வெளியில வருவா. அப்போ பார்த்தா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருவா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே என்ன வர சொல்லிட்டு
ஏற்கனவே இங்க ஒருத்தியோட கூத்தடிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி 2 பேரையும் சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு அவ அங்க இருந்து போயிடுவா. இத பாரு நான் சொல்றதை கேளுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவ கேட்க மாட்டா. இவ பார்த்தா ஸ்டெப்ஸ்ல அப்படியே பல்ட்டி அடிச்சு மயங்கி கிடப்பா. இவனும் வேற வழி இல்லாம அவளை அப்படியே தூக்கிட்டு போய் பைக்ல உட்கார வச்சு பத்திரமா அவளோட அட்ரஸ்க்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பான். இவளுக்கு நிதானமே இருக்காது. அந்த பில்டிங் முன்னாடி போய் இறங்குனா அங்க இவளோட பாய் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருப்பான். இவங்க 2 பேரையும் பார்த்ததும் அவனுக்கு ஷாக் ஆயிடும். ஹீரோயினுக்கும் என்ன சொல்லணும்னே தெரியாது. இங்க நின்ற நமக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா பைக் எடுத்துட்டு ஓடிடுவான். அவ அப்படியே அந்த இடத்துலயே மட்டை ஆயிடுவா. மறுநாள் காலையில பார்த்தா அம்மாவுக்கும் மூத்த அக்காவுக்கும் போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோயினோட லவர் ஆனந்த் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாத்தையும் பார்த்து தப்பா புரிஞ்சுட்டானா. இப்ப எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப அம்மா சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதுக்குள்ள எப்படியாவது அவனை பார்த்து எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா மூத்த அக்காவோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாத, நீ ஏன் போய் அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவனுக்கு தானே உன் மேல நம்பிக்கை இருக்கணும், அது எப்படி கண்ணால ஒரு விஷயத்த பார்த்தா அப்படியே உன்னை சந்தேகப்பட்டுருவானா, அதெல்லாம் போய் பேசாதன்னு அக்காவும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி அக்காவும் அம்மாவும் மாறி மாறி ஆளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. சரி நீங்க எல்லாம் அமைதியா இருங்க, எப்படியாவது நானே இந்த பிரச்சனையை சரி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து நிப்பா. இப்போ இவகிட்ட என்ன பிளான் இருக்குன்னா, இத பாரு, என் பாய் ஃப்ரெண்ட் உன்னை பார்த்து தப்பா நினைச்சிட்டான், அதனால நீ வந்து என் ஃப்ரெண்டோட புருஷன் சரியா, அந்த மாதிரி வந்து அவன் கிட்ட ஒரு பொண்ணோட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், எங்க என்கேஜ்மெண்ட்லயும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு எங்க போறதுன்னு தெரியலன்னு சொல்லுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாடகரோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவளதான் ரெடி பண்ணி இவனும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவான். பார்த்தா ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அவனும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்பிடுவான். அப்புறம் பரஸ்பரம் எல்லாரும் பேசிப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பாட்டு டான்ஸ்னு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா போகும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேப்பா, நீ என்னோட போன் நம்பரை சேவ் பண்ணி வைக்கியான்னு, எங்க அதை காட்டு அப்படின்னு கேட்டா அவனும் போன் எடுத்து காட்டுவா, இங்க பாரு உன் நம்பரை சேவ் பண்ணிருக்கேன்னு. உடனே போனை பிடிங்க அந்த நம்பரை டெலிட் பண்ணிடுவா. இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவளும் பாய் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாடகர் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டுல கொஞ்சம் அப்செட்டா இருப்பாரு. பொண்டாட்டி போய் என்ன ஆச்சுன்னு கேட்டா அவனுக்கு மியூசிக்ல சாதிக்கணும்னு ஆசை, ஆனா அவன் ஒரு சாதாரண கார்ப்பரேட் ஜாப் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இப்படியே வாழ்க்கை போயிடுமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதனால அவளும் வேலையை விட்டுப்பா. இவனும் வேலையை விட்டுட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும், காசு இல்லாம குழந்தையும் வளர்க்க முடியாது. இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருந்தா அவனோட அந்த பாடகன் ஆகணும்ன்ற கனவை அவனால எப்பயுமே அடைய முடியாம ஒரு சாதாரண வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு நான் செத்து போயிருவணும்னு எனக்கு பயமா இருப்பான். இதெல்லாம் கேட்டு பொண்டாட்டிக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால 2 பேருமே ஒரு முக்கிறாங்க. அது வேற ஒண்ணு இல்ல, குழந்தைய அபார்ட் பண்ணிடலான்னு தான். குழந்தைய அபார்ட் பண்ணிட்டா இவங்க வேலைக்கு போகலாம், அவரு பிடிக்காத வேலையை விட்டுட்டு அவரோட கனவை தேடி ஓடலான்னு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அந்த கப்பல்ஸ் 2 பேருமே. மறுநாள் காலையில அதுக்கான ப்ரொசீஜர் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சைன் எல்லாம் போட்டுட்டு அபார்ட் பண்றதுக்காக அந்த போவா. அப்படியே அழுக பொங்கிக்கிட்டு வரும். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி தூரமா போய் நின்று ரொம்ப அழுவா குழந்தை. அவளால அது தாங்கவே முடியாது. இவங்க கதை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அவங்களோட காலேஜ் ரீயூனியன் பார்ட்டி இருக்கு, அது கொல்கத்தால நடக்க போகுதான். அதை பார்த்ததும் அவங்களுக்கு பழைய ஞாபகம் வரும். அதே மாதிரி ஒரு லெட்டர் நம்ம படத்தோட ஆரம்பத்துல ஒரு சோகமான ஃபேமிலியை பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேமிலில இருந்த தாத்தாவுக்கும் வரும். அவருக்கும் அதை பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இவங்க 2 பேருமே ஒன்னா படிச்சிருப்பாங்க போல. அடுத்ததா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆனந்த் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் கூட நல்லபடியா என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அக்கான்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஃபேமிலி எல்லாம் அப்படியே குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மூத்த அக்கா வந்து மூத்த மாப்பிள்ள தானே இந்த டாக்டர், அவரை போட்டோவுக்கு வந்து நிக்கணும் வாங்க கூப்பிடுவாங்க. ஆனா அவர் போன்ல எதையோ ஒண்ணு பாத்துட்டே இருப்பாரு. பொண்டாட்டி கூப்பிட்டதுனால அவரும் அவசர அவசரமா வந்து மாப்பிள்ள தோல்ல அப்படியே கை போட்ட மாதிரி நின்னுட்டு இருப்பாரு. கையில போன் இருக்கும். அப்ப போனை இப்படி திருப்பி பிடிச்சிருப்பாரா, அப்ப பொண்டாட்டி என்னடா இது நம்ம வீட்டுக்கார போன்ல என்னமோ வித்தியாசமா தெரியுதுன்னு கொஞ்சம் கண்ணை உருட்டி பாப்பாங்க. அவரு ஏதோ ஒரு சாட்டிங் ஆப்ல பொண்ணுங்க ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல. அதை பொண்டாட்டி பாத்துருவாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு செம ஷாக் ஆயிடும். உடனே கொஞ்சம் கொஞ்சமா புருஷனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுல கூட மனுஷன் எப்பவும் தனியா பால்கனிக்கு போய் தான் அந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கே தெரியாம ஸ்டூல் எல்லாம் போட்டு இவங்க எட்டி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பண்றாருன்னு. புருஷனுக்கு நம்மளை தாண்டி யாரோ ஒருத்தர் கூட அஃபேர் இருக்குன்றது அவங்களோட சந்தேகம். அதனால அங்க இங்கன்னு எல்லா பக்கமும் அவரோட போனை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல கன்ஃபார்மும் ஆயிடுது. இதனால அவங்களுக்கு செம்ம டென்ஷனா போச்சு. இந்த ஆள பழி வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணி அவர் சேட் பண்றாரு இல்லையா, அந்த ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களும் அந்த சேட்டிங் ஆப்ல தேடிட்டே இருப்பாங்க. ஆனா மனுஷன் ஃபேக் ஐடி தானே வச்சிருந்திருப்பாரு. ஆனா இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஸ்க்ரோல்
பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு போட்டோ இவங்க கண்ணில் தட்டுப்படும். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு ஏர்கிராஃப்ட் பக்கத்துல நின்று எடுத்த போட்டோ தான். மனுஷன் இவங்க 2 பேரையும் கட் பண்ணிட்டு அந்த ஏர்கிராஃப்ட மட்டும் வச்சிருப்பாரு. பேரு அப்படியே கமாண்டர் ரைனான்னு பேர் வச்சிருப்பாரு. அதை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டு இதுதான்டா புருஷன். உடனே அந்த ஐடிக்கு ரிக்வெஸ்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மாயான்ற பேர்ல. அப்ப அவரும் சேட் பண்ண ஆரம்பிப்பாரு ஹாய்னு சொல்லி. இவங்களும் பதிலுக்கு ஹாய்னு போட்டு விடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க எதுக்காக இந்த ஆப்ல பேசுறீங்கன்னு கேட்டதும் ஒன்னும் இல்ல, என் ஒய்ஃப் ரொம்ப போரிங், அதனாலதான் இன்ட்ரெஸ்டிங்கா யாராவது கிடைப்பாங்களான்னு இந்த ஆப்ல தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. அந்த அம்மாவும் பக்கத்துல தான் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பொண்டாட்டினே தெரியாம பொண்டாட்டியை பத்தி குறையா சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா, என் புருஷன் கூட பக்கத்துல இந்த ரூம்ல தான் இருக்கான், அவன் ரொம்ப போரிங், அதனாலதான் சேட் பண்றேன்னு அவங்களும் சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி ஒரே ரூம்ல உட்காந்துக்கிட்டே 2 பேரும் சேட் பண்ணுவாங்க. பொண்டாட்டிக்கு அப்படியே கடுப்பாகும். அந்த ஆள் அப்படியே அங்க இருந்து பால்கனில தள்ளி விட்டுறலாமோன்னு தோணும். ஆனாலும் கடுப்பை எல்லாம் அடக்கிட்டு இந்த ஆள் எவ்வளவு தூரம் தான் போறான்னு பாக்கணும்ன்றதுக்காகவே சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கான்னு சொல்லி இவங்க அப்படியே ஷார்ட் ஃபார்ம்ல கேட்பாங்க. வாட் அபவுட் யூன்னு. அவருக்கு அந்த ஷார்ட் ஃபார்மோட மீனிங் தெரியாது. அதுக்கு அர்த்தம் கூட பொண்டாட்டி தான் கேட்பாரு. WBUனா என்னன்னு இவங்களும் சொல்லுவாங்க. ஆனா கடுப்போட தான். சரி, நீங்க இப்போ எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாம கிஸ் பண்ற மாதிரி லிப்ஸை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப குஷியா போயிடும். அது பொண்டாட்டியோடதுன்னு கூட அவருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இவரும் பொண்டாட்டி பாக்குறாளான்னு பார்த்துட்டு மறைஞ்சிருந்து ஒரு கிஸ் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பி விடுவாரு. லிப்ஸ் மட்டும் தெரியும் அதுல. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொலவெறி ஆகும். எப்படிலாம் எனக்கு துரோகம் பண்றான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாடகர் இருக்காரு இல்லையா, அவரு பிடிக்காத அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுவாரு. பிடிச்ச வேலையை பாக்குறதுக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு பாம்பேக்கும் அவர் ஷிஃப்ட் ஆயிடுவாரு. புருஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பொண்டாட்டியும் பழைய வேலையை பாக்குறதுக்காக டெல்லிக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது நம்ம ஹீரோ தான். அவங்க ஒரு ரிப்போர்ட்டர் இல்லையா, அதனால மறுபடியும் அதே வேலையில ஜாயின் பண்ணிடுவாங்க. அங்க இவங்களுக்கு தனியா ஒரு கேமராமேன் வருவாரு. அவரு ஒரு சிங்கிள் ஃபாதர். ஒரு குட்டி பையன் இருப்பான். அவனை எப்பவுமே கூடவே வச்சு நல்லா பாத்துப்பாரு. அவனை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கும். வேலைக்கு நடுவுல அந்த பையன் கூடயும் அவங்க அப்பா கூடயும் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்லாவே இவங்களாய்ப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பழைய காலத்து போட்டோ எல்லாத்தையும் போட்டு விடுவாங்க. அதுல இவங்களும் அந்த வயசான தாத்தா இருக்காரு இல்லையா, அவங்களும் இளமையான காலத்துல ஒன்னா டான்ஸ் ஆடினது பாட்டு பாடின போட்டோலாம் வரும். அதை பார்த்துட்டு எல்லாருமே நீங்க அந்த காலத்துல ரோமியோ ஜூலியட் மாதிரி இருந்தீங்கன்னு கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த காலத்துல லவ் பண்ணிருப்பாங்க போல. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும். இன்னொரு பக்கம் அந்த தாத்தாவை நம்ம காட்டுறாங்க. அவரு ரோஹன் ஒரு பையனை வீட்டுக்கு வர சொல்லி பேசிப்பாரு. கொஞ்ச நாள் வெளியூர் போறப்பா, நீ இந்த மாதிரி வீட்டுல பொண்ணு தனியா இருப்பா, அவளை பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவனும் சரின்னு சொல்லுவான். அப்ப பொண்ணு ஆனா அவங்க கிட்ட பேசாம விறுவிறுன்னு வேலைக்கு கிளம்பி போறேன்னு போயிருவா. இந்த ரோஹன் பின்னாடியே ஓடி போய் லண்டன்ல வேலை கிடைச்சிருக்கு, அங்க ஷிஃப்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும், உன் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் என் அப்பா விட்டுட்டு வரமாட்டேன், உன் கூட நான் சேரவே மாட்டேன்னு அவ சொல்லிட்டு பஸ்ல ஏறி போயிடுவா. அவனுக்கு ரொம்ப வருத்தம். ஆனா நடக்கிற கதை எல்லாத்தையுமே இந்த தாத்தாவும் பால்கனில இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. பாம்பேல ஒரு பக்கம் நம்ம பாடகரு சான்ஸ் கேட்டு நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காது. தெரிஞ்சவங்க பழகுனவங்கன்னு யாருமே முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அவனோட பாட்டை யாருமே கேட்க கூட தயாரா இல்ல. எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல அனுப்புப்பான்னு சொல்லிட்டு நின்னு பேசாம கூட போயிருவாங்க. இதனால அவனுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் பொண்டாட்டியும் கூட அந்த ஆப்ல ரொம்ப நேரம் சேட் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்கும் போதும் சரி, வேலைக்கு போகும் போதும் சரின்னு எப்ப பார்த்தாலும் ஒரே சேட்டிங் தான். பொண்டாட்டி கூட தான் பேசுறோம்னு தெரியாமையே அவரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா இவங்க பொண்ணு ஒரு லவ் லெட்டர் எடுத்துக்கிட்டு போய் கூட படிக்கிற பையன் கிட்ட குடுக்கறத நமக்கு காட்டுவாங்க. அவன் என்னன்னு கேட்பான். என் ஃப்ரெண்டுக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு பதிலா இவ லெட்டர் குடுக்கறாளாமா. எங்க ஃப்ரெண்ட காணும்னு அவன் திரும்பி பாப்பான். அந்த பொண்ணு வெக்கப்பட்டு ஒளிஞ்சுக்கிருவா. ஆனா அவன் என்ன நினைச்சிருவானா, இந்த பொண்ணு தான் லெட்டர் குடுக்கறான்னு அதை வாங்கிட்டு போயிடுவான். அட நான் தான் கொடுத்தேன்னு இப்படி நினைச்சிட்டானே, இவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு அந்த பொண்ணுக்கு ஒண்ணு புரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாடகர் இருக்காரு இல்லையா, அவருக்கு எந்த சான்ஸும் கிடைக்காம கஷ்டப்படுவார்ல. அப்படி ஒரு நாள் பார்த்தா அவருக்கு பழைய ஓனர் கிட்ட இருந்து போன் வரும். புதுசா ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கா, முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட 20% அதிகமா தரேன், நீ மறுபடியும் வந்து வேலையில சேர்ந்துக்கிறியான்னு கேட்பாரு. ஆனா இவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. கனவையும் அடைய முடியல. அதே நேரத்துல கஷ்டமான நேரத்துல நல்ல சம்பளத்துல பழையபடி வேலை வருதுன்னு அவனும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டிட்ட பேசலான்னு மெசேஜ் பண்ணி பாக்குறான். ஆனா அவ வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டா. அவ இப்போ நம்ம ஹீரோ கூட தான் இருக்கா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா இவளோட கேமராமேன் இருக்கான்ல, அவன் வந்து லஞ்ச் பாக்ஸ மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு கொடுத்துட்டு போவான். 2 பேரும் ஜாலியா பேசிப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு பாடகன் கிட்ட இருந்து போன் வரும். பக்கத்துல பொண்டாட்டி குரல் கேட்டதும், என்ன இது நம்ம பொண்டாட்டி இவன் எதுக்காக இந்த நேரத்துல ஒன்னா இருக்காங்கன்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். உன் ஒய்ஃப் கிட்ட பேசுறியா, குடுக்கவா
வரவான்னு நம்ம ஹீரோ கேட்பான். ஆனா வேண்டான்னு சொல்லிடுவான். அப்போ போனை வச்சதுக்கு அப்புறமா என்ன லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கை மாறுது, எப்ப பார்த்தாலும் அந்த பையன் கூடயும் அந்த கேமராமேன் கூடயுமே சுத்திக்கிட்டியே, என்ன காரியம்னு நம்ம ஹீரோவும் கேட்பான். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே எனக்கு இந்த கேமராமேனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஃப்ரெண்டா இருக்கான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அவன் ஒரு சிங்கிள் ஃபாதர்ன்றாலையும் குழந்தைய நல்லா பாத்துக்கிறதுனாலையும் அவன் மேல ஒரு மதிப்பு வந்திருக்கும் இந்த பாடகரோட ஒய்ஃப்க்கு. இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் பாடகரோட பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த பக்கமா கிராஸ் ஆவா. அதை ஹீரோ பாத்துருவான். உடனே அவகிட்ட பேசுறதுக்காக வேகமா அவளை துரத்திட்டே ஓடுவான். அதுக்குள்ள அவ ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறிடுவா. பேசிக்க முடியாது, ஆனா கண்ணாடி வழியா ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க. இவன் ஹாய் பாய்னு எக்கச்சக்க ரியாக்ஷன் கொடுப்பான். அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவனை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ அவ எந்த ட்ரெயினுக்கு வருவா, எந்த நேரத்துக்கு வருவான்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதனால மறுநாள் காலையில நைட்டுன்னு எல்லா நேரமுமே இந்த இடத்துக்கு அவளை பாக்குறதுக்காக வருவா. ரெண்டு பேரும் ரொம்ப பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. அதே ராத்திரியில நம்ம டாக்டர் வீட்டுல செம்ம கூத்து நடக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு மாறி மாறி ரெண்டு பேரும் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு பகலா தூங்காம கூட சேட் பண்ணிப்பாங்க. அம்மா அப்பா இப்படி மாறி மாறி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேட் பண்ணிட்டு இருக்கும் போது பொண்ணுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. அவளுக்கு தனக்கு யார பிடிக்கும் பிடிக்காதுன்றதுல பெரிய டவுட். அவளுக்கு ஒரு பையனை பிடிக்குமா இல்ல ஒரு பொண்ணை பிடிக்குமான்றதுல ரொம்ப குழம்பி போயிருக்கா. அதனால அதை பத்தி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறா. ஆனா அவளுக்கு சரியான டீடைல்ஸ் கிடைக்கல. அதனால வேற வழி இல்லாம இப்ப சித்திக்கு போன் பண்றா. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லாம என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, உங்ககிட்ட தான் யோசனை கேட்கணும்னு சொல்றா. அவளும் என்னன்னு கேட்டா தனக்கு இருக்க பிரச்சனையவே ஃப்ரெண்டோட பிரச்சனையா சொல்லுவா. இதனால ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்ல, இதெல்லாம் இந்த வயசுல முடிவு பண்ண வேண்டியது இல்ல, இதெல்லாம் முடிவு பண்ணணும்னா ஒரு 25 வயசு ஆகணும். 25 வயசுல உன் ஃப்ரெண்டு ஒரு பையனை கிஸ் பண்ணும்போது அவளுக்கு சந்தோஷமா மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தா அவளுக்கு பசங்களை தான் பிடிக்கும். இல்ல ஒரு பொண்ணை கிஸ் பண்ணும்போது அவளுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தா அவளுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும். இந்த வயசுலதான் இதை பத்தி குழம்பிக்க வேண்டான்னு சித்தியும் அட்வைஸ் பண்ணுவா. என்னதான் இவ ஃப்ரெண்டோட பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா கூட தான் அக்கா பொண்ணுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்றது ஹீரோயினுக்கு நல்லா புரியுது. அடுத்ததான் நமக்கு பாம்பேல இருக்க பாடகரை காட்டுறாங்க. அவரு டெல்லியில இருக்க தன்னோட பொண்டாட்டிக்கு வீடியோ கால் பேசுறாரு. அப்போ அந்த அம்மா அந்த கேமராமேன் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுல அவர் பையன் கூட தான் விளையாடிட்டு இருக்கு. அப்போ என்னாச்சு, நான் மெசேஜ் பண்ணனே நீ எடுக்கலையேன்னு அவர் கேட்பாரு. ஒன்னும் இல்ல, நான் ரிப்ளை பண்ண மறந்துட்டேன், என்ன விஷயம்னு இவங்க கேட்டா ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியோட ஓனர் இவரை மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டுருப்பாரு இல்லையா, கூட சம்பளம் தரேன்னு சொல்லி அதையெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். சரி நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டா, இதப்பா ஸ்ருதி நான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டாராமா, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா, அதனால அந்த வேலையில போய் மறுபடியும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றான். இதை கேட்டதும் அவளுக்கு எப்படி இருக்கும், இதுக்கு போயாட குழந்தைய அபார்ட் பண்ண சொன்னேன்னு அவளுக்கு எவ்வளவு காண்டாகும். ஆனா எல்லா கோபத்தையும் மறைச்சிட்டு ஓ முடிவை நீயே எடு, அதுதான் என்னைக்கும் பிராக்டிகலா இருக்கும்னு சொல்லிட்டா. என்ன நீ இப்படி சொல்ற, நீ பெங்களூருக்கு வரலையான்னு கேக்குறான். இல்ல எனக்கு வேலையிலயும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, நான் என் வேலையை பார்த்துட்டு டெல்லியிலே இருக்கேன்னு சொல்லிட்டா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதோட விட்டுடாம உனக்கு என்ன தேவைன்றது முதல்ல உனக்கே சரியா தெரியல, உன்னால அதை கூட இன்னும் முடிவு பண்ண முடியல, நீ எப்பவுமே வாழ்க்கையில ஒரு ஆவரேஜ் தான் சொல்லிட்டா. அவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நமக்கு டாக்டர் ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்து எப்பவுமே சாட்டிங் தான். இந்த மாவும் மெட்ரோல போகும்போதும் வரும்போதும் ஃபேக் ஐடியில சாட் பண்ணிட்டே இருக்காங்க இன்னொரு பொண்ணு மாதிரி. அப்ப அவர் சொல்றாரு, என்னதான் நம்மளோட ஐடி எல்லாம் ஃபேக்கா இருந்தா கூட உன்கிட்ட தான் ரொம்ப ரியலா பழகுறேன்னு. அவங்களும் ஆமா, நான் கூட என் புருஷன் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட தான் ஷேர் பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க ஃபேக் ஐடின்றதே மறந்து பழகிட்டு இருக்காங்க போல. அப்புறம் தான் டக்கு ஞாபகம் வருது, இப்ப இவன் யார பத்தி பேசிக்கான், இவன் பொண்டாட்டி நான் தானே, என்கிட்ட கூட உண்மையா இருக்க முடியாம வேற ஒரு பொண்ணு கிட்ட உண்மையா இருக்கானமா, எப்படிப்பட்ட மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு அந்த அம்மாவுக்கு காண்டாகுது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி தான் வந்திருக்கா. அவன் பொதுவா நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவான், அதை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கா. ஏனோ தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவனை இவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை வெளியே காட்ட மாட்டேங்கிறா. ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேக்குறான். அவனுக்கும் இவளை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது போல. வாய்ப்பே இல்ல, நான் ஆனந்த தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமே லைஃப்ல வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆமா நீ ஒரு வருஷத்துக்கு சுமார் எத்தனை பேரை டேட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுப்பா. ஒரு 4-5 பேரை டேட் பண்ணுவேன், உனக்கு யார் மேலயுமே உண்மையா காதல் வரலையான்னு கேப்பா. முதல்ல உண்மையான காதல்னா எனக்கு என்னன்னே புரியல, எந்த பொண்ணு பார்க்கும் போதும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரலன்னு அவன் சொல்லுவான். ஆமா உனக்கு எப்படி அந்த ஆனந்த மேல லவ் வந்துச்சுன்னு கேட்பான். இவன் எனக்கு அவன் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா, என் அம்மா அக்கா எல்லாருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருக்காங்க, அதனாலதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவா. மேபி அவங்க சந்தோஷமா இல்லாம வெளியே சந்தோஷமா இருக்க மாதிரி கூட காட்டிக்கலாமேன்னு ஹீரோ சொல்லுவான். ஆனா அப்பா அவளுக்கு எதுவும் புரியல. அடுத்து இப்படி நிறைய பேச்சு பேசிக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதமா இருக்கும். கல்யாணமும் காதலும் தான் என்னைக்கும் பெஸ்ட்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இது எல்லாம் ஒரு விதமான கமிட்மெண்ட் தான், எல்லாம் நல்லா வாழ்ற மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்றது நம்ம ஹீரோவோட கருத்து. இல்ல நீ ஒரு கோலை, உனக்கு
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் நீ இப்பெல்லாம் பேசுறேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ வேணா பாரு, கண்டிப்பா கூடி சீக்கிரமே நீ ஒரு பொண்ணை மீட் பண்ணுவ, எல்லார போலவும் நீயும் காதல்ல விழுந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா இவனுக்கு ஒண்ணும் புரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு ஹீரோயினோட அம்மாவை காட்டுவாங்க. அவங்க கொல்கத்தால நடக்கிற அந்த காலேஜ் ரீயூனியனுக்கு போறதுக்காக புருஷன் கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. ஆனா அவரெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அங்கெல்லாம் போய் யாரு சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப போரிங்கா இருக்கும்னு சொல்லுவாரு. நீங்க வர வேண்டாம், நான் போய்க்கிறேன்னு இவங்க சொல்லுவாங்க. என்னது நீயா போய்க்கிறியா, உனக்கு எப்ப கடைசியா தனியா போனோம் ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. எப்பவாது என்ன தனியா போக விட்டுருக்கீங்களா, முதல்ல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் தனியாவே போயிட்டு வரேன் கொல்கத்தா வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு. சின்ன பொண்ணுக்கு வேற இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு, இந்த நேரத்துல எல்லாம் நீ அங்க போக வேணாம்னு சொல்லிடுவாரு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், என்னடா வாழ்க்கை எதுன்னு தோணும். அடுத்ததா இந்த சோகமான பொண்ணு ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ பேரு ஜினுக். அவளோட லவரு அவகிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ லெட்டர் கொடுப்பான். இவன் லண்டன்ல வேலை பாக்குறானா, அதே கம்பெனில இருந்து இவளையும் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்களா, நம்ம 2 பேரும் அங்கேயே போய் செட்டில் ஆயிடா, என் கூட வந்துருன்னு கூப்பிடுவான். ஆனா அவ முடியவே முடியாது, நீ வேணா பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுவா. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீயும் என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என் கூடவே வந்துருன்னு கூப்பிடுவான். ஆனா அவ மறுத்துட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுவா. இதை எல்லாத்தையுமே சோகமா அந்த தாத்தாவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா டாக்டர் வீட்லயும் அவருக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல சாட்டிங் போயிருக்கு. அப்போ அந்த அம்மாவுக்கு இவனை நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லுவோமா, அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு இவன் வருவானா, அந்த அளவுக்கு புருஷங்காரன் போவானான்னு ஒரு டெஸ்ட போட்டு பாக்குது. அதனால மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அவரும் சரி மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஷாக்கு தான். சரி பாம்பே காஃபி ஹவுஸ்க்கு வந்துடுறீங்களா, என் வீட்ல இருந்து பக்கத்துல தானே அந்த அம்மா சொல்லும். அட நான் பால்கனில தான் நின்னுட்டு இருக்கேன், இங்க இருந்து அப்படியே குதிச்சேன்னு வச்சுக்கோ அந்த கடைக்கு முன்னாடி தான் போய் விழுந்துருவேன், நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஏதோ எமர்ஜென்சி கால் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து போய் சொல்லிட்டு மனுஷன் டிப் டாப்பா கிளம்பி போறாரு. அவங்களுக்கு அப்படியே ஆத்திரமா வருது. இவரும் அந்த கடைக்குள்ள போறாரு. நீங்க ப்ளூ ஷர்ட் தானே போட்டிருக்கீங்க, உங்களை நான் பாத்துட்டேன்னு இவங்க மெசேஜ் போடுவாங்க. அவருக்கு ரொம்ப குஷியா இருக்கும் அந்த பொண்ணை நேர்ல பார்க்க போறமேன்னு. ஆனாலும் அவாய்ட் பண்ணணும்னு, இல்ல என் புருஷன் இங்க பக்கத்துல இருக்காரு, அதனால இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து வேகமா போவாரா. நான் ரொம்ப ஜாலியா போவாரு மனுஷன். ஏன்னா அந்த பக்கம் இருந்து ரிப்ளை வரும், நம்ம இன்னொரு நாள் தனியா சந்திப்போம்னு. அதை கேட்டதும் இவருக்கு ரொம்ப குஷி. ரோட்ல அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போவாரு. இப்படி ஒரு பொண்ணு கூட சாட் பண்றத மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட ஷேர் பண்ணுவாரு. ரொம்ப பெருமையா பீத்திப்பாரு. அதுல பாதி பேரு நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆபீஸ்ல பாதி பேர் அப்படியே இதெல்லாம் தப்பு இல்லையா, மேரேஜ் ஆன உனக்கு இது கில்ட்டியா இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க. எல்லாமே ஒரு மாதிரி நகைச்சுவையா ஒரு பாட்டுல தான் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டியும் ஃப்ரெண்டு கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லி அந்த சாட்டிங் எல்லாம் காட்டுறாங்க. சரி விடு, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலான்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இல்ல அந்த ஆள் எவ்வளவு தூரம் தான் போறான்னு நான் பார்க்கணும், உண்மையிலேயே ஒரு பொண்ண ஹோட்டல்ல தனியா சந்திக்கிற அளவுக்கு அவன் போவானான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதனால நான் இதை பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி ரூம் நம்பரையும் போட்டு விடுவாங்க. அவருக்கு அதை பார்த்ததும் ரொம்ப குஷியா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாடகரோட பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கேமராமேன் கூடயும் அவங்க குழந்தையோடையும் நல்ல ஜாலியா வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப அந்த குடும்பத்தோட அவங்க ஒண்ணும் பண்ணா மாறிட்டாங்க. அதே நேரத்துல இவங்க புருஷனான அந்த பாடகர் இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே இந்த அம்மாவோட சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவோட சேர்ந்து இவங்க நிறைய போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு காண்டாகுது. இவங்க 2 பேரையும் இப்ப அவன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் போல. மறுநாள் காலையில நம்ம டாக்டர் ஒரு ரோஸோட அந்த ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு இருக்காருங்க. உள்ளதான் பொண்டாட்டியும் ஃப்ரெண்டும் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு தான் வாய்ஸ் கொடுக்கும், நான் உள்ள குளிச்சிட்டு இருக்கேன், கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க உள்ள வாங்கன்னு. இவரும் துணிச்சலா உள்ள போறாரு. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்காரு போல. அப்படியே பெட்ல உட்காந்து படிக்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. நான் குளிச்சிட்டேன், ட்ரெஸ் பண்ணணும், அதனால நீங்க கொஞ்சம் திரும்பிக்கலீங்களான்னு அந்த அம்மா சொல்லும். இவரும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு திரும்பி இருப்பாரு. பொண்டாட்டிக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். வேகமா 2 பேரும் வந்து அவரோட கண்ணை கட்டிடுவாங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அவர் அப்படியே அந்த அஃபேர் இருக்க மாயா தான் வந்து கண்ணை கட்டி ஏதோ விளையாடுறான்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டான்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. என்ன வேண்டாம் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரை படுக்க போட்டு பேண்ட் சட்டை எல்லாத்தையும் உருவிடுவாங்க. ஐயோ நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்பாரு. அவரை அப்படியே கையை பிடிச்சு பொண்டாட்டி தான் கூட்டிட்டு போகும். ட்ரௌசரை தவிர எல்லாத்தையுமே உருவிடுவாங்க. கவலைப்படாதீங்க, உங்களை நான் சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன்னு ஃப்ரெண்டுக்காரையும் வாய்ஸ் கொடுப்பா. இவரும் ஏதோ ஜாலியா இருக்கதான் போறோம்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா அவரை அந்த ஹோட்டலோட லாபில போய் நிக்க வச்சுட்டு ஒரு போட்டோவையும் எடுத்துட்டு ஓடிடுவாங்க 2 பேரும். ட்ரெஸ் இல்லாம மனுஷன் ட்ரௌசரோட லாபில நிப்பாரு. எல்லாரும் சிரிக்கிற சத்தம் கேட்டுதான் அந்த கண் கட்டையை அவுத்து பாப்பாரு. அவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். எல்லா பக்கமும் ஓடி பாப்பாரு. எல்லா பக்கமே ஆளுங்க இருந்து இவரை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. எதையாவது வச்சு மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு துணியை தேடுவாரு. ஒண்ணுமே இருக்காது. அங்க ஒரு டேபிள்ல தான் ஒரு ரெட் கலர் பூ போட்டு ஏதோ ஒரு துணி இருக்கும். அதை டபக்குன்னு உருங்கி கட்டிப்பாரு பாருங்க. அது பாக்குறதுக்கு ஒரு மினி ஸ்கர்ட் மாதிரி இருக்கு. அதோட ரோட்ல ஓடுவாரு. வேகமா ஓடி போய் ஒரு வழியா காருக்குள்ளேயும் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஆனா ரொம்ப அசிங்கமா போயிரும். கிட்டத்தட்ட அழாத குறையா வேதனைப்பட ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி அழுதுட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்டான் அவன். ஒரு பொண்ணோட
சேட் பண்ணி அவ கூட ஹோட்டல் வரைக்கும் போற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. இப்ப இந்த கப்பலோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய விரிசல் விழுந்துருச்சு. அதே நேரத்துல நம்ம பாடகரோட பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கேமராமேன் பையன் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப புருஷன் கிட்ட இருந்து போன் வரும். அவங்களும் வேகமா காலை எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த கேமராமேனுக்கு இந்த அம்மா மேல ஒரு கிரஷ் இருக்கும் போல. அவன் அப்ரோச் பண்றதுக்காக வருவான். ஆனா புருஷன் கிட்ட இருந்து தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்கும். அவங்களால ஹஸ்பண்ட தவிர வேற யாரையும் நினைக்கவே முடியாது அந்த நேரத்துல. அதனால வேகமா போன் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி வந்துருவா. வந்தது நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணி என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறியான்னு கேப்பா. அவனும் பைக் எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா புருஷன்காரன் விடாம கால் பண்ணிட்டே இருப்பான். வீட்டுக்கு வெளியில போனதுக்கு அப்புறமா போன் அட்டென்ட் பண்ணி நான் வேலையில இருந்து வந்துட்டேன், குளிச்சிட்டு இருக்கேன், ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன்னு சொல்லி புருஷன் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ ஷாக்கா எதையோ பாத்துட்டு இருப்பாரு. நம்ம பாடகர் எதிர்த்தாப்புல தான் உட்கார்ந்து இருப்பாரு சேர போட்டு ஒரு கடையில. இவங்க போய் சொன்னதை நினைச்சு அவனுக்கு செம்ம டென்ஷனா போயிடும். ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டு இருந்தான் இல்லையா, இப்படி ஒன்னா வந்து இறங்குனதை பார்த்ததும் அவனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். இவங்க போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. போய் சொல்லிட்டோமே என்ன நினைப்பானோ ஏது நினைப்பானோன்னு. ஆனா அவன் செம்ம கத்துவான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்காக நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன், நீ இவன் கூட சுத்திட்டு இருக்கியான்னு கண்ணா பின்னான்னு பேசிடுவான். ரெண்டு பேருக்கும் அடிதடி ஆயிடும். நம்ம ஹீரோவும் எவ்வளவு சொல்லி பாப்பாரு, ஆனா அவன் கேட்கவே மாட்டான். ரொம்ப அதிகமா பேசினவன் கடைசியா அந்த குழந்தை என்னோடதா இல்லையான்னு கூட எனக்கு கன்ஃபார்மா தெரியலன்னு சொல்லிடுவான். இதை கேட்டதும் பொண்டாட்டிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். எதையோ குறை சொல்லி இப்போ பிறக்காத குழந்தைய கூட குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி ரொம்ப உடஞ்சு அழ ஆரம்பிச்சிருவா. இப்ப இவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் ஏதோ ஒரு மாலுக்கு போய் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வருவாரு. பார்த்தா பொண்டாட்டியும் பிள்ளையும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருப்பாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் பாட்டி வீட்டுக்கு போறோம்னு சொல்லும். லிப்டுக்குள்ள இருந்து ரொம்ப கடுப்போட பொண்டாட்டிக்காரி இவரோட பேண்ட் ஷூ எல்லாத்தையுமே தூக்கி எறிவாங்க. அப்பதான் இவருக்கு புரியும், அட கடவுளை இதெல்லாம் பண்ணது பொண்டாட்டியா, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சேன்னு. அவரு ரொம்ப நொந்து போயிடும். இன்னொரு பக்கம் பாடகரோட பொண்டாட்டியோ புருஷனை பாக்குறதுக்காக பாம்பே போக போறேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு என்ன அறிவு இல்லையா, அவன் எந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டா மறுபடியும் அவன் கூட போய் வாழ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோவும் திட்டிட்டு இருப்பாரு. இத பாரு, உனக்கு இதெல்லாம் புரியாது. என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட புருஷன். அவன் மேல இருக்க அந்த காதல் வந்து எனக்கு என்னைக்கும் போகாது. அதனால நான் போய் அவனை சமாதானப்படுத்தி அவன் கூட தான் வாழுவேன்னு அந்த அம்மாவும் பொட்டியை கட்டிக்கிட்டு பாம்பேக்கு போகும். அங்க புருஷன் போறதுக்கு முன்னாடி இந்த அம்மா போய் வீட்டுல உட்கார்ந்துருக்கும். ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த ரிலேஷன்ஷிப் முன்ன மாதிரி இருக்காதுதான். ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ப விடக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க லைஃபும் ஸ்லோவா போயிட்டு இருக்கும். இவன் மறுபடியும் நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டே இருப்பான். அவனுக்கு எந்த இடத்துலயுமே சான்ஸ் கிடைக்காது. யாருமே நேர நின்னு பேசக்கூட மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பஸ்ல போகும்போது பொண்டாட்டியும் கூட வருத்தமா பாத்துக்கிட்டே தான். இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் இருக்காரு இல்லையா, அவரு பொண்ணை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. அவ எங்கேயோ வெளியூருக்கு ட்ரிப்பு போறா போல. அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா வந்து வழி அனுப்புவாங்க. போகும்போது பொண்ணு சொல்லுவா, நான் திரும்ப வரும்போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்னை ரிசீவ் பண்ணணும், எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணீங்கப்பான்னு கேட்பா. அதனால பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்காக மாமனார் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா நம்ம ஹீரோயின் எல்லாருமே இருப்பாங்க. உள்ள போனா மருமகனை எப்பவும் போல எல்லாரும் வரவேற்பாங்க. ஆனா இது டாக்டரோட பொண்டாட்டிக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப அம்மா தனியா கூட்டிட்டு போய் இத பாரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு, பண்ண தப்புக்கு மன்னிப்பும் கேட்க வந்திருக்காரு, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்க முடியும், இதுக்காக இதை ரொம்ப பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டுருவாங்க. அவளுக்கு செம காண்டா போயிரும். என்னமா பேசிட்டு இருக்கீங்க, உங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா, அன்னைக்கு நீங்க அப்பாவுக்கு இப்படி செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்கன்னு ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறா. இவ சின்ன பொண்ணா இருந்தப்ப இவங்க அப்பாவும் இதே மாதிரி ஒரு தப்பதான் பண்ணிருப்பாரு போல. அப்ப அம்மா பாத்ரூம்ல கதவை மூடிட்டு அழுதுட்டே இருப்பாங்களாம் வருஷ கணக்கா. அப்புறம் சமாதானம் ஆகி அப்பாவுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா. அந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, நீங்க அப்பவே என்னையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே இருக்கணும்னு அம்மா கிட்ட கத்த ஆரம்பிச்சிருவா. உங்களை மாதிரியான ஒரு ஒய்ஃபா என்னால இருக்க முடியாது, என்னோட கனவு ஆசைன்னு எல்லாத்தையும் புதைச்சிக்கிட்டு ஒரு டோர் மேட்டை என்னால கடைசி வரையும் வாழ முடியாதுமா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு சான்ஸ் என்னால கொடுக்கவே முடியாதுன்னு கட்டன்டா சொல்லிட்டு போயிருவா. அவளுக்கு அந்த அளவுக்கு கோவம் இருக்கு. நியாயமான கோவம் தானே. அடுத்து பார்த்தா நைட் டைம்ல அப்பா வந்து பொண்ணு கிட்ட சாரி கேக்குறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா, ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு திருந்தனே இல்லையா, அதே மாதிரி நீயும் உன் புருஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, கொஞ்ச நாள் வெளியூருக்கு எங்கேயாவது தனியா போயிட்டு வாங்கன்னு அப்பாவும் அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆனா இவர் கொலகாண்ட்ல தான் இருக்கா. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இத பாருமா, சில நேரம் காதல்ல இருந்து தவறி போறது வழக்கம் தான். ஆனா நம்ம யார காதலிச்சோமோ அவங்க மேலேயே மறுபடியும் காதல் வர்றதும் வழக்கம் தான். அதனால ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் பொண்ணு ஞாபகம் வருது. சரி பொண்ணுக்காக வேணா யோசிப்போன்னு அவர் கூட போறதுக்கும் இப்ப ரெண்டு பேரும் கார்ல கோவாக்கு போயிட்டு இருப்பாங்க. போற வழியில மனுஷன் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிடுன்னு சாரி கேட்பாரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கொலைவெறி ஆகி போயிடும். அதனால போட்டு சட்டக்கிட்ட எல்லாம் கிழிச்சு விட்டுருது. அவரும் என்ன மன்னிச்சிடு, நான் ஒன்னும் அதிகப்படியாலாம் யாருக்கிட்டையும் பேசல, சுமார் ஒரு 7 பொண்ணோட மட்டும்தான் அந்த ஆப்ல சேட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. 7 பொண்ணோட சேட் பண்ணியான்னு சொல்லி அடி அடி நடிப்பா. காரை நிறுத்து இல்லைன்னா இப்படியே குதிச்சிருவேன்னு கத்துவா. அப்புறம் காரை நிப்பாட்டிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு பொடி நடையா நடந்து போயிட்டு இருப்பா. அவரும் ரொம்ப கெஞ்சிட்டே இருப்பாரு, ரொம்ப மன்னிப்பு கேட்பாரு. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல போய் அவங்களோட ஃபேக் ஐடியோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுவாரு மாயான்னு. இவங்களுக்கு இன்னும் கடுப்பாகும். உனக்கு கெஞ்சி
கேக்குறேமா, தயவு செஞ்சு வந்து ஏறுன்னு சொன்னதும் வேற வழி இல்லாம கார்லயும் ஏறி போவாங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டே இருந்ததுனால விடிஞ்சிரும். அப்போ காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எனக்கு தண்ணி வாங்கிட்டு வந்து தரீங்களான்னு சொல்லுவா. தண்ணி வாங்க போற கேப்ல கார் எடுத்துட்டு அவரை நடு ரோட்ல விட்டுட்டு ஓடியே வந்துருவா. இவ மட்டும் தனியா கோவால இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு வரா. அங்க வந்ததும் அவ பண்ற முதல் வேலை அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளோட முடிய வெட்கிறது தான். இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு கொல்கத்தால நடக்கிற ரீயூனியனுக்கு போயிட்டாங்க. இத பார்த்ததும் அப்பாவுக்கு ஷாக்கு. ஏன்னா பொண்ணு பேசினதுல இவங்களுக்கு கொஞ்சம் மனசு மாறி இருக்கும். என்னடா வாழ்க்கை வாழ்றோம்னு, இனியும் கொஞ்சம் நமக்காக வாழணும்னு முடிவு பண்ணி அந்த ரீயூனியனுக்கு போறாங்க. அப்போ அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. அங்க போனா இவங்களோட காலேஜ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா அந்த தாத்தா, அவரும் அங்க வந்திருக்காரு. எல்லாருமே நல்லா பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரா பாட்டுலயே அவங்களோட வீட்டை பத்தியும் கதையையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவும் கூட தன்னோட குடும்பம் கதை பிள்ளை குட்டின்னு எல்லார பத்தியும் பாட்டாவே பாடி சொல்றாங்க. அடுத்து அந்த தாத்தாவோட டேர்ம் வருது. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட பர்ஸ்ல இருந்த ஒரு போட்டோவை காட்டி, நான் என் பொண்டாட்டி பையன் மருமகன்னு ஒரு சந்தோஷமான குடும்பத்தோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வெளியில போகும்போது இவரும் மருமகளும் ஒரு பைக்ல போனாங்களாம். இவரோட பையனும் ஒய்ஃபும் இன்னொரு பைக்ல போனாங்களாம். அப்ப ஒரு மோசமான ஆக்சிடென்ட் நடந்து பொண்டாட்டி அந்த இடத்துல இறந்துட்டாங்களாம். பையன் ஹாஸ்பிடலுக்கு போற வழியில இறந்துட்டானா. இதையும் பாட்டிலேயே சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் வீட்டுல தனியா இருக்கேன். ஒரு சின்ன பொண்ணு என் வீட்டுல விதவையா இருக்கா. நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு சோகமான பொண்ணு. அவ பேரு சினுக். அவ இவரோட பொண்ணு இல்ல போலங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இவரோட மருமக. அவளை பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டாக்டரோட பொண்டாட்டி நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கூட்டியை எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருக்காங்க கோவால. இந்த வாழ்க்கையை ஃப்ரீடமா வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க போல. அப்ப போற வழியில பார்த்தா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். பெருசா அடி எதுவும் படல. ஆனா ஒரு பையனை மீட் பண்ணிருவாங்க. அவன் பேரு ஆரியனா இன்ட்ரோடியூஸும் பண்ணிக்கிறான். இவங்க அவனை பார்த்ததும் இவங்க பேரை சொல்லாம மாயான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபேக் ஐடியோட நேம் தானே அது. ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. வெளியில எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பொண்ணு ஒரு நாள் அப்பாவுக்கு கால் பண்ற, அப்பா எங்கப்பா இருக்கீங்கன்னு. அவர் சவுத் கோவால இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா அம்மா பக்கத்துல இல்ல. உடனே அம்மாவுக்கும் போன் பண்ணி கேக்குறா. அம்மா நார்த் கோவால இருக்கோம்னு சொல்றாங்க. அப்பாவும் நானும் சேர்ந்துதான் இருக்கோன்ற மாதிரி ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணி அம்மா கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்பா அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்து அப்பாவுக்கு போட்டுட்டா. அதுல ஹோட்டல் நேம் தெளிவா இருக்கு. அதனால இவரும் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படியாவது சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக அங்க வராரு. பார்த்தா இவங்க நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒரு பையன் கூட பைக்ல ஏறி போயிட்டு இருப்பாங்க. இவருக்கு அப்படியே நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் மனசை சோர்ந்து போகாம அவங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அந்த அம்மா கண்டுக்காது. அவங்களுக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டோடயே ஜாலியா அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. இப்போ அவளோட ஒப்பீனியன் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அம்மாவோட அப்புறம் அக்காவோட வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப வெட்ஸ் ஆயிட்டா. கல்யாணம் பண்ணிக்கணுமான்ற யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டா. இத நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போகும்போது பார்த்தா அவன் எனக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கையை நீட்டுவான். இவளுக்கே ஒரே ஷாக்கா இருக்கும். என்னடா இவன் கல்யாணமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தான், இவனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி நினைப்பா. ஆமா, பொண்ணு பொட்டிக்கு வச்சிருக்கா, ஷிம்லால இருக்கா, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போன் பேச போயிடுவான். இவளுக்கு வித்தியாசமா இருக்கும். இப்ப ரெண்டு பேரோட ஒப்பீனியனுமே டோட்டலா வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. இவங்க கதை இப்படி மாறி போயிருக்கும் போது ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்றாரு. இவங்க அம்மா ரீயூனியன் பார்ட்டி முடிஞ்சும் இன்னும் வரலையா, எங்க போனாங்கன்னு தெரியலையா, புருஷனோட நம்பரை வேற பிளாக் பண்ணிட்டாங்களா. இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லுவாரு. அப்பா நீங்க தானே சொல்லுவீங்க, ஒரு தங்க மேல காதல்ல விழுந்தா மறுபடியும் அவங்கள துரத்திட்டு போய் காதல்ல விழ வைக்கலான்னு. அம்மா ஏதாவது கோவத்துல வராம இருப்பாங்க, அவங்க பின்னாடியே போய் மறுபடியும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவா. அந்த பக்கம் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ரீயூனியன் பார்ட்டியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அங்க கொஞ்ச நாள் தங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க போல. அந்த தாத்தா இருக்காரு இல்லையா பாய் ஃப்ரெண்டு, அவர் தான் இவங்கள ஒரு ஹோட்டல்ல தங்குறதுக்காக கூட்டிட்டு போய் விடுறாரு. அடுத்து எப்பவுமே வீட்டுக்கு ஒரு பையன் வந்து மருமக கிட்ட பேசிட்டே இருப்பான்ல ரோகன், அவனை சந்திச்சு பேசுறாரு. மருமகளை உனக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியான்லாம் கேக்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். ஆனா எதுக்காக அவ உன் கூட வரமாட்டேங்கிறா, அவளுக்கு உன்னை பிடிக்கலையான்னு கேட்டா அவளுக்கும் இவனை பிடிக்குதாமா. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கான். இவங்க பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த கடைசி நிமிஷத்துல தான் பொண்டாட்டி கிட்ட அப்பாவை கடைசி வரையும் நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டானா. அந்த ஒத்த வார்த்தைக்காக தான் அந்த பொண்ணு மாமனார் கூடவே மாமனாரை பாத்துக்கிட்டு இருக்குதாமா. அதனாலதான் இவனை பிடிச்சிருந்தாலும் இவன் கூட லண்டனுக்கு வரமாட்டேங்கிறான்னு எல்லா உண்மையும் சொல்றான். இதை கேட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து பிளான போடுறாருங்க. அந்த அம்மாவுக்கு நடிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னை சூப்பரா ஆக்ட் பண்ண வைக்கிறேன் வான்னு கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. அவங்க கொல்கத்தால அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா,
அவங்கள இப்ப தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. 2 பேரும் மாலையும் கழுத்துமா மருமக முன்னாடி நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இதை பார்த்ததும் செம்ம ஷாக்கு. இதுதான் உன்னோட புது மாமியார்னு சொல்றாரு. அவங்களும் தன்னோட ஒரிஜினல் கேரக்டரை மாத்திக்கிட்டு புது மாமியாரா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சாதாரண மாமியார்ல ரொம்ப கொடுமைக்கார மாமியாரா. ஏமா அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வாயை மூடிட்டு எடுத்துட்டு வருது. பெரிய ரூம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பொண்ணோட ரூமையே எடுத்துக்கிறாங்க 2 பேரும். அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. 2 பேரும் உள்ள போய் கதவை சாத்தினதுக்கு அப்புறமா அவங்களுக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன பரிமல் இது, அந்த பொண்ணு ரொம்ப அலறா பாரு, நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துறோமோ அவளைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவ அலட்டோ. சில உறவுகள் நம்மளை விட்டு என்னைக்கும் போகாது. நம்மளா இப்படி உடைச்சா மட்டும்தான் உண்டு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு இந்த உறவை நான் உடைச்சே தீருவேன்னு சொல்றாரு அந்த தாத்தா. இப்ப அப்படியே காலையில போய் இவங்களே டீ போடுறாங்க தாத்தாவுக்கு. அந்த பொண்ணு இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லுது. நீ எதுக்கு சொல்ற, நான் தான் இனிமே அவரை பார்த்துப்பேன்னு ரொம்ப சண்டை போடுறாங்க அவ கூட. 2 பேருக்கும் அதிக வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. தாத்தா எல்லாத்தையும் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த இடம் வெறுத்து போய் மருமக இங்க இருந்து தனக்கு பிடிச்ச பையன் கூட லண்டனுக்கு போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அம்மாவோட ஞாபகமும் அக்கா ஞாபகம் போல. அதனால 2 பேருக்குமே வீடியோ கால் பண்றா. ஆனா 2 பேரோட கெட்டப்புமே சேஞ்ச் ஆயிருக்கும். அவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். என்னடா எங்க போனாங்க, எங்க இருக்காங்க நினைச்சிட்டு இருப்பா. பார்த்தா இந்த தாத்தாவும் அந்த கால்ல வந்து யார்கிட்ட பேசின்னு கேட்பாரு. என்னம்மா யாரோ வேற ஒருத்தர் கூட இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பா. அங்க பார்த்தா அக்காவுக்கு பின்னாடி இன்னொருத்தன் வருவான். அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அப்புறம் போனை கட் பண்ணிடுவா. பார்த்தா பின்னாடி அந்த பாஸ் வந்து கொஞ்சம் தொட்டு தொட்டு பேசிட்டு இருப்பான். அது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் எப்பவும் உன் மேலதான் கண்ணு வச்சிருக்கேன், அதனால ஆபீஸ் டைம்ல போன் எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு போவான் ஒரு மாதிரி. இவளுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். பார்த்தா இவளோட ஃபியான்சி இருக்கான்ல அந்த ஆனந்த், அவன் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். சொல்ல போனா அவனும் அதே ஆபீஸ்ல தான் வேலை பார்ப்பான் போல. அப்புறம் அங்க இருந்து போகும்போது அவன் கிட்ட கழுவி ஊத்திட்டு இருப்பான் அந்த பாஸ. அவன் மூஞ்சிய உடைக்கணும் போல இருக்கு எனக்கு. பேசாம நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோமா? ஒருவேளை அது தெரிஞ்சா அந்த ஆள் இப்படி என்ன தொடாம இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது இன்னும் இந்த ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாது போல. அவன் ஆனா அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு இன்னும் 3 மாசத்துல ப்ரொமோஷன் வரப்போதான். இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த ஆளு டென்ஷன் ஆகி ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிடுவான். அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்கன்னு சொல்லுவான். அவளுக்கு எப்படி இருக்கும் இதை கேட்கும் போது. அவன் பேசுறதே அப்படியே வெறுத்து போய் பார்த்துட்டு இருப்பா. ரொம்ப மனசு நொந்து போயிருவா. இப்ப மறுபடியும் யார்கிட்ட போவா, நம்ம ஹீரோ கிட்ட தான் போறா. அவன் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருப்பா. அவனும் இதுக்கு ஒரு வைத்தியம் பண்றேன்னு சொல்லி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருப்பா. உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோட பேரை சொல்லுன்னு சொன்னா அவ பப்பாளியோட பேரை சொல்லுவா. அந்த பேரை சொல்லி நல்லா கத்துன்னு சொல்லிட்டே இருப்பான். இவளும் கத்துவா, ரொம்ப கத்திடுவா ஒரு லெவலுக்கு மேல. அவ மனசுல இருக்க வேதனை எல்லாம் போற அளவுக்கு கத்திடுவா. அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இவன் கூட இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராவும் அவ ஃபீல் பண்ணுவா. அடுத்து அப்படியே ஒரு பாட்டுலயே நிறைய சீன் வருங்க. நம்ம பாடகர் இருக்காரு இல்லையா, அவரு வேற வழி இல்லாம நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு அங்க போய் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இதை எல்லாத்தையுமே பொண்டாட்டியும் ரொம்ப வேதனையோட பாத்துட்டே இருப்பா. இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க. அதனால டிப்ரெஷனுக்கு போய் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைப்பான். அவளுக்கு இது வேதனையா தான் இருக்கு. ஆனா இன்னும் 2 பேரும் பழைய மாதிரி மாறல. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் அந்த பொண்ணை ரொம்ப வீட்டுல வெறுப்பேத்திட்டே இருப்பாங்க. அவ கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த எல்லா கலவரத்துக்கு நடுவுலையுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிரும். அவன் சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது எல்லாத்தையுமே இவ ரசிச்சு பாத்துட்டு இருப்பா. அப்ப பார்த்தா அந்த பாஸ் மறுபடியும் வந்து இவளை தொட்டுட்டு போவான். அது இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்துருவா. வேகமா போவா. என்னாச்சுன்னு அவன் கேட்பான். டக்குன்னு கைய முறுக்கி பொழிச்சுன்னு 2 விடுவா பாரு கண்ணத்துல. அவன் அரட்டு போயிடுவான். உன் வேலையை வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவா. இந்த ஃபியான்ஸே ஆனந்த் இருக்கால, அவன் பின்னாடியே ஓடி வந்து இத பாரு, நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் என்ன பண்ணி எனக்கு தேவையே கிடையாது. ஆனா எதுக்கு அந்த ஆளை அடிச்ச, இதனால ஏன் வேலை போயிடும், ஒழுங்கா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்பான். நீ அப்படி கேட்கலன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவான். இவ ஆனா இப்போ ரொம்ப துணிஞ்சிட்டா. முன்ன மாதிரி கிடையாது. என்னாலலாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் எந்த தப்பும் பண்ணல, இனிமே நம்ம உறவை பத்தி யோசிக்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருவா. அவனுக்கு ஷாக்கா இருக்கும். அப்புறமா பார்த்தா இங்க நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவருக்கு கல்யாண சடங்கெல்லாம் நடக்குது. அங்கேயும் போய் நம்ம ஹீரோயின் கலந்துப்பா. அவன் நல்ல சொந்த பந்தங்களோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவன் கூட இருக்கும் போதெல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஃப்ரீயா இவளும் ஜாலியா ஃபீல் பண்ணுவா. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவரு பொண்டாட்டியை தேடி கொல்கத்தாவுக்கே வந்துருவாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் அந்த மருமகளை வெறுப்பேத்தணுன்றதுக்காக அவ கண்ணு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களா. அந்த சீனை அந்த அம்மாவோட புருஷன் பாத்துறாரு. அவர் பார்த்துட்டு ஒரு வண்டியில பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போவாரு 2 பேரையும். ஒரு வழியா அவங்க போன வீட்டையும் கண்டுபிடிச்சு சந்து பொந்துக்குள்ள எல்லாம் போய் அந்த வீட்டோட எதிர்த்த மாடியில ஏறி நின்று பாப்பாரு என்ன நடக்குதுன்னு. அவங்க அங்க மருமகளை வெறுப்பேத்தணுன்றதுக்காக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க பாட்டை போட்டு. அந்த பொண்ணு இதுல காண்டாதான் இருக்கும். ரொம்ப வேதனைப்படுவா பாவம். இங்க பார்த்தா அதை விட வேதனை நம்ம கண்ணாடி தாத்தாக்கு தான்.
அவர் உடஞ்சு போயிருவாரு இதை பார்த்து. அடுத்ததான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நல்லா உட்காந்து சரக்கடிப்பாங்க. அவ ரொம்ப குடிச்சு மட்டையாயிடுவா. ஹீரோ தான் அவளோட வீட்டுக்கு கார்ல கூட்டிட்டு வருவான். அப்ப பார்த்தா அவ தோல்ல சாஞ்சிட்டே வருவா. அப்ப அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கும். முதல் தடவையா காதல்ன்ற ஒரு விஷயத்த அவன் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிப்பான். இந்த பக்கம் நம்ம டாக்டர் இருக்காருல, அவரும் பொண்டாட்டிய பைக்ல வச்சு கூட்டிட்டு வருவாரு. ஏன்னா அந்த அம்மாவும் நல்லா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம தான் இருப்பாங்க. அவர் தான் அப்படியே டைட்டா கீழே விழாம பிடிச்சிட்டுலாம் கூட்டிட்டு வருவாரு. அவருக்கும் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லவ் பண்ற காலத்துக்கே போன மாதிரி இருக்கும். அப்படியே உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு போய் பொண்டாட்டிய ரூம்ல படுக்க வைப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொண்டாட்டி பக்கத்துல இருக்குது அவருக்கு ரொம்ப இதமா இருக்கும் போல. இன்னொரு பக்கம் இவங்க பொண்ணு அவ தங்கியிருக்க இடத்துல ஃப்ரெண்டு பக்கத்துல தூங்கிட்டு இருப்பா. அப்ப சித்தி சொன்னது ஞாபகம் வரும். பேசாம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தலான்னு முடிவு பண்ணி அவ யாருன்னு அவளே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவளை கிஸ் பண்ற மாதிரி போயிடுவா. அவ டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு பயந்து போய் அங்க இருந்து பேக் எடுத்துட்டு ஓடியே போயிருவா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இவளுக்கு தான் யாருன்றதே பாவம் புரியல. அதை விட ஒரு பெரிய கூத்த நம்ம தாத்தாவும் பாட்டியும் பண்ணிட்டு இருப்பாங்க. வேணும்னே ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. தாத்தா மயங்கி விழுந்த மாதிரி. மருமக ஓடி வந்து தாத்தாவை தூக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பா. அப்போ இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாம, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எங்களை கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், உன் கண்ணு பட்டுதான் எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிடும். அவ ரொம்ப வருத்தப்படுவாதான். ஆனாலும் அவ எப்படியாவது உடனே இங்க இருந்து போகணுன்றதுக்காக உன்னாலதான் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு, நீ ராசி கட்டவ அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி பேசிடுவாங்க. இன்னும் எதுக்காக நீ இங்க இருக்க, இவரோட சொத்துக்காக தானே இருக்க, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க முதல்ல இவளுக்கு, அப்பதான் இவ இங்க இருந்து போவா, நம்ம சந்தோஷமா இருக்க முடியலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதை பத்தி சொல்ல வேண்டாம், அப்பா சொல்லட்டு நான் போறேன்னு அவ சொல்லுவா. இவரும் அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு லாயரை வர சொல்லு, எல்லா டாக்குமெண்ட்டையும் உன் பேர்ல மாத்தி கொடுத்துறேன், இங்க இருந்து போன்னு சொல்லிடுவாரு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ரொம்ப அழுவா. ரூமுக்குள்ள போய் புருஷனோட போட்டோவெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருப்பா. இந்த பொண்ணை போக சொன்ன தாத்தா இந்த பொண்ணுக்கு மேல உடஞ்சு அழுவாரு. மருமகளை தான் வாயாலே இங்க இருந்து போன்னு சொல்லிட்டோமேன்னு ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கும். மறுநாள் காலையில பார்த்தா தாத்தாவோட மருமகளோ லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கீழே பிக்கப் பண்றதுக்காக அந்த பையன் இருப்பான். அவன் கூட தான் இவ போறாப்போ. ஆனா அவனுக்கு நம்ம தாத்தா பண்ண எல்லா வேலையும் தெரியும். அதனால போகும்போது ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஆறுதலா பாத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாடகர் இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃபோ லக்கேஜை பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. என்னன்னு பார்த்தா ரொம்ப நாளா இவனை கன்வின்ஸ் பண்ணணும், பழையபடி அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. அதனால இவங்களும் ஊருக்கு கிளம்பி போறதா அவன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவனுக்கு இப்போ ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் அவளை அவன் தடுக்கவே இல்லை. இவங்க கதையெல்லாம் இப்படி போக நம்ம டாக்டர் காலையில கண்ணை முழிச்சு பாக்குறாரு. பக்கத்துல பொண்டாட்டிய காணோம். அந்த அம்மா கீழே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. யார் யாவன், யாருன்னே தெரியாதவன் என் ரூம்ல வந்து பக்கத்துல படுத்திருக்கா, நீங்க எப்படி விடலான்னு அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாரையும் பிடிச்சி கத்தும். அவங்களும் யாரோ வேற ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு நினைச்சு நம்ம டாக்டரை போட்டு விரட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மருமகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இல்லையா, அதனால அந்த தாத்தாவும் பாட்டியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பார்ட்டி வச்சிட்டு இருப்பாங்க. அதை எதிர்த்த வீட்டு மாடியில இருந்து பார்த்து அவங்க புருஷனும் ரொம்ப அழுவாரு. சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பா நீங்க அலறீங்களான்னு கேட்டா ஆமாமா உங்க அம்மா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு இருப்பாரு. இருங்கப்பா நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு அவளும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ என்ன சொல்ல வராங்கன்றதே கேட்டிருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல மூத்த பொண்ணுக்கும் கால் பண்ணிருப்பாங்க. இப்ப 3 பேரும் நல்லா பேசியிருப்பாங்க. அம்மாவோட இந்த சேஞ்ச் பார்த்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படிமான்னு கேட்டா இப்பதான் என் வாழ்க்கை என்னன்றதே எனக்கு புரியுது, நான் பழைய மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பவுமே நமக்கு எது தேவைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம தான் அதை சூஸ் பண்ணாம நமக்கு எது சேஃபோ அதை சூஸ் பண்றோம். சோ நீங்களும் என்ன மாதிரி இல்லாம உங்க மனசு சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வீட்டுக்கு ஃபியான்சே ஆனந்த் வந்திருப்பான். அவன் இப்ப வேலையை விட்டுட்டானாமா, என்ன மன்னிச்சுட்டு மறுபடியும் ஏத்துக்கோன்னு சொல்லி சாரி கேட்டு வாசம் நின்னுட்டு இருப்பான். இவளுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல. அவளும் அம்மா சொன்னதையும் அந்த ஆனந்தையும் யோசிச்சுட்டே இருப்பா. இன்னொரு பக்கம் டாக்டரோட பொண்டாட்டியோ அவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கூடவே ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அவன் கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். அப்ப பேரை மாயான்னு சொல்லிடுவான். அப்பதான் இவன் உண்மையை சொல்லுவா, என்னோட பேர் மாயா கிடையாது கஜோலுன்னு. அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். அப்பதான் இவளை பத்தினதெல்லாம் சொல்லுவா. அப்புறம் அவன் சொல்லுவான், நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு பட்டுன்னு கேட்டுருவான். இவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. ஒருவேளை இதுதான் நமக்கான லைஃபோ நினைச்சு அவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் இவங்களும் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பொக்கையை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னு நினைக்கும் போதுதான் டாக்டரோட பொண்டாட்டிக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்னும் நம்ம புருஷனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு.
அவரை தவிர என்னைக்கும் நம்ம மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லைன்றதே அப்பதான் அந்த அம்மாவுக்கு புரியும். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனும் ஆவாங்க. அப்ப பார்த்து மனுஷன் கதவை தட்டுவாரு. உள்ள 2 பேர் இருக்கிறத பார்த்து இவருக்கு வெறுத்து போயிடும். நம்ம பண்ணதே நமக்கு ரிவீட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு அந்த பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுவாரு மனுஷன். இன்னொரு பக்கம் பாடகர் இருக்காரு இல்லையா, அவரு சான்ஸ் கேட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க திடீர்னு பாட வேண்டியவங்க பாட வந்திருக்க மாட்டாங்க. அதனால இவரை பாட வைக்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே அதை எல்லாத்தையும் பொண்டாட்டிக்கு போட்டோ எடுத்து அனுப்புவான். அவனும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்போ என்ன பாட்டு பாடணும்னு கேட்டா ஒரு ரொமான்டிக் பாட்டாமா. ஆனா ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல இருக்க ரொமான்ஸ் கிடையாது. ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்கும் நடுவுல இருக்க மாதிரியான ஒரு பாட்டு. எனக்கு குழந்தை இல்லைன்னு இவன் சொல்லுவான். கற்பனை பண்ணிக்கிட்டு உன் குழந்தைக்கு பாடுற மாதிரி பாடுப்பான்னு சொல்லி சொன்னதும் அவனும் அந்த பாட்டை அழகா பாட ஆரம்பிப்பான். ஆனா அந்த பாட்டை பாட பாடதான் அவனுக்கு அவனோட குழந்தை ஞாபகம் வரும். பண்ண தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு வழியா பாட்டை நல்லபடியா பாடி முடிச்சிருவான். ஆனா துக்கம் தாங்காம ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கு மேல அவனால அங்க இருக்கவே முடியாது. வேகமா அங்கிருந்து வெளியில ஓடி வந்துருவான். வெளியில ஓடி வந்தவன் ரொம்ப வேகமா ஏர்போர்ட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பான் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ மனசுக்கு எது சரின்னு இப்ப தோணிருச்சு. அதனால அவ பேக் எடுத்துக்கிட்டு ஃபியான்சேவை வீட்லயே விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருப்பா ரோட்ல. அவளும் ஏர்போர்ட்டுக்கு தான் ஓடுறா நம்ம ஹீரோவை தேடி. அவன் கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருப்பான் சிம்லாவுக்கு. ஒரு வழியா எப்படியோ ஒரே நேரத்துல நம்ம ஹீரோயினும் பாடகரும் அவங்களுக்கான அந்த ஃபிளைட்டை பிடிச்சு டிக்கெட்டையும் வாங்கிடுவாங்கங்க. இப்போ இவங்க 2 பேரும் தனக்கான ஜோடியை தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியம்மா நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு புருஷங்காரன் வந்து நிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. வந்தது மட்டும் இல்லாம நம்ம பரிமல் தாத்தாவை போட்டு அடி நடிப்பாரு. பெரிய சண்டை நடக்கும். சண்டையோட முடிவுல பாவம் அந்த தாத்தாவுக்கு மூக்கெல்லாம் ரத்தம் வந்துடும். அப்புறம் ஒரு வழியா சண்டை எல்லாத்தையும் விலக்கி விட்டு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். அடுத்து மறுநாள் காலையில விடிஞ்சிரும். நம்ம டாக்டர் பொண்டாட்டி இருக்க ரூம போய் தட்டலாம் நினைப்பாரு. ஆனா கொஞ்சம் தயக்கமா இருக்கு. உள்ள எப்படி இருப்பாங்களோ என்னமோ நினைச்சிட்டு இருப்பாரு. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு போவாரு. பார்த்தா அதுக்கு முன்னாடி பின்பக்கமா டாக்டரோட பொண்டாட்டி கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. டாக்டரோட பொண்ணுக்குமே அந்த ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிரும். வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைப்பா. மன்னிச்சிருந்துலாம் சொல்லலாம் நினைப்பா. ஆனா அவ திரும்பி கூட பார்க்காம போயிடுவா. அவ சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, லெட்டர் கொடுப்பால, அவன் பார்த்தா இவ பின்னாடியே வந்துட்டு இருப்பான். இவ பயந்து ஓடுவா. அவன் விடாம துரத்துவான். ஒரு லெவலுக்கு மேல போனதும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு அவன் கேட்டுருவான். அது எனக்கே தெரியல. முதல்ல எனக்கு ஒரு பையனை பிடிக்குமா பொண்ணை பிடிக்குமான்றதே எனக்கு புரியலன்னு சொல்லி அவளோட நிலையை ஓப்பனா சொல்லிடுவா. நீ எப்ப இதை கண்டுபிடிப்பேன்னு கேட்பான். எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. சரி நீ இதை கண்டுபிடிக்கிற வரையும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுவான். இதை கேட்டது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சிம்லாவுக்கு குடும்பத்தோட போயிட்டு இருக்க ட்ரெயினை ஒரு வழியா பிடிச்சிருவா. ஆனா வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தான் ஏறிடுவா. ஹீரோவோட பேரை சொல்லி கத்திட்டே இருந்தா அவன் பக்கத்துல இருந்து எட்டி பாப்பான். என்னாச்சு, நீ வந்துட்டியா? என்ன அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்திருக்க மாதிரி இருக்க, உன் லக்கேஜ் எல்லாம் எங்கன்னு கேட்பான். அது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. உன் கூட இருக்கும்போது நானே என்னை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு குழப்பம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவன் பட்டுன்னு கேட்டுருவான். நீ ஐ லவ் யூன்னு சொல்ல போறது இல்லையா, அதுக்காக நீ வரலையான்னு. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கும் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டமேனு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் கொஞ்சம் கேப் விட்டுப்பாங்க. அடுத்து மறுபடியும் வந்து 2 பேரும் ஐ லவ் யூன்னு சொல்லிப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாடகரும் பொண்டாட்டி வீட்டு தேடி வந்துடுவாரு. அப்போன்னு பார்த்தா அவங்க எதிர்ச்சியா கால் பண்ணுவாங்க. ஏதோ லேப்டாப்ல ப்ராப்ளம். ஆனா அவங்க கையில லேப்டாப்பே இருக்காது. சும்மா இவருக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி போன் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிருப்பாங்க. அவன் அதை பார்த்துட்டு என்ன உன் கையில லேப்டாப்பே காணோம், எப்படி இதை சரி பண்ணுவேன்னு கேட்பான். அப்போதான் அவன் அங்க நிக்கிறது தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால அவளும் ரொம்ப அழுவா. மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து மாறி மாறி அழுத்துப்பாங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை அபார்ஷன் பண்ணிருக்க சொல்லிருக்க கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப அழுவான். ஏன்னா அந்த பாட்டு பாடும்போதுதான் அவனுக்கு தான் பண்ண தப்பே புரிஞ்சிருக்கும் போல. நான் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப லேட்டா இருக்கேன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பான். அப்பதான் அவ ஒரு பெரிய உண்மையை சொல்லுவா. அவ அபார்ஷனே பண்ணிக்கலையாம், இன்னும் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கான். இதை கேட்டதும் அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனுக்குள்ள இருந்த அந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் போயிடும். இப்ப 2 பேரும் பழைய மாதிரி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க தெரியுமா, அடுத்த ஸ்டேஷன்ல ஒரே கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுவாங்க. எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியுமே நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், எங்களை சேர்த்து வைங்க, கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஹீரோ சொல்லுவான். இல்ல அப்படிலாம் இல்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் தான், ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு இவ சொல்லுவா. ஏன்னா இப்பதான் இவளுக்கு கல்யாணத்துல நம்பிக்கை இல்லை இல்லையா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா கல்யாணத்தை பத்தி ஃபியூச்சர்ல யோசிக்கிறேன்,
ஆனா நான் உன்னை லவ் பண்றேன், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவா. ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என் கல்யாணத்துக்காக என் தாத்தா 82 வயசாகுது, அவர் மடகாஸ்கர்ல இருந்து வந்திருக்காரு. என்னோட ஆன்ட்டி உடம்பெல்லாம் குறைச்சிருக்காங்க என் கல்யாணத்துக்காக. நான் ஹனிமூன்லாம் வேற புக் பண்ணிருக்கேன், காசெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். இவ ஒரே போட, சரி சரி, நான் வந்தது இங்க பேசினது எல்லாத்தையும் மறந்துருங்க, அப்படியே டெலீட் பண்ணிருங்க எல்லாரும், சாரின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவும் போல கல்யாணத்தை நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா இறங்கி ஓடிடுவா. அவளுக்கு இப்பவும் என்ன முடிவெடுக்கணும்னு பாவம் தெரியல. அவ குழம்பி போய் நின்னுட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின் அப்படியே நின்னுடும். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உள்ள இருந்து ஹீரோவும் அவனோட ஃபேமிலியும் ஓடி வருவாங்க ஹீரோயினை பார்த்து. இத பாரு, நீ சொல்ற மாதிரியே நம்ம இருந்துக்கலாம், ஆனா இந்த சொந்தக்காரங்களுக்காக மட்டும் ஃபேக்கா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவன் சொல்லுவான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ இனிமே என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு அவ சொல்லுவா. அப்பனா நீ பாக்குற மாதிரி இருக்கணும்னு இவன் கேட்பான். இப்படி மாறி மாறி 2 பேரும் பேசி சிரிச்சுப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்றதையும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்றதையும் மாறி மாறி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாடகருக்கும் அவங்களோட பொண்டாட்டிக்கும் தான் கால் பண்ணுவாரு. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததை பார்த்தா அவருக்கும் சந்தோஷம். சண்டை போட்ட ஃப்ரெண்ட்ஸும் கூட மறுபடியும் நல்லா பேசிப்பாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு தான் பண்ணுவா. அவங்க அம்மா அவங்க அப்பாவை தான் கடைசியா சூஸ் பண்ணிட்டாங்க போல. அவங்க 2 பேரும் கொல்கத்தால இருந்து டெல்லிக்கு வந்துட்டு இருப்பாங்க. டெல்லியில இவங்களோட கல்யாண கொண்டாட்டம் ரொம்ப கோலாகலமா நடக்கும். இவ்வளவு நேரமா நம்ம தனித்தனியா பிட்டா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே இடத்துல ஒன்னா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஜாலியா எல்லாருமே சேர்ந்துடுவாங்கங்க. ஆனா நம்ம டாக்டர் குடும்பத்தை தவிர அத ஹீரோயின் நோட் பண்ணுவா. அக்கா மட்டும் தனியா இருக்காளேன்னு நினைச்சிட்டு இருப்பா. அவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து டாக்டர் பேசுவாரு. நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு என்னதான் வேணும், ஒருவேளை உனக்கு டிவோர்ஸ் வேணுமா, இல்லனா எப்படிதான் சாரி கேட்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லுவாரு. அவங்க அப்படியே முறைச்சிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. இத பாரு, நான் இப்போ உன்கிட்ட செகண்ட் சான்ஸ் கேட்க வரல, எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது, லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்ததுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவோம். புதுசா நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாரு. அப்ப அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்பாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ரூம்ல என்ன நடந்ததுன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பையன் கூட இவங்க இருந்தாங்க இல்லையா, அத பத்தி இவர் என்ன நினைக்கிறாரு, மறுபடியும் வந்து நம்ம கிட்ட சான்ஸ் கேட்கிறாருன்னு நினைப்பாங்க. அங்க என்ன நடந்திருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன நடந்ததுன்னு நான் எப்பவும் கேட்கவே மாட்டேன். நம்ம வாழ்க்கைய இந்த இடத்துல இருந்து புதுசா ஆரம்பிப்போம்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க எந்த பதிலுமே சொல்லாம போயிடுவாங்க. நைட் நேரத்துல பால்கள்ல நின்னு பார்த்தா அங்க நிறைய விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியும். நம்ம பாடகரும் பாடகரோட பொண்டாட்டியும் மறுபடியும் டெரஸ்ல போய் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ செவரேறி குதிச்சு ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு இருப்பாரு. டாக்டரும் அவங்க பொண்ணும் ஜாலியா ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட அம்மா அப்பா கூட கார்டன்ல சின்னதா சண்டை போட்டு சமாதானம் ஆயிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே இவங்க பாப்பாங்க. சில விஷயம் ஆச்சரியமாவும் இருக்கும், சில விஷயம் கொஞ்சம் ஸ்மைலையும் கொடுக்கும். மறுநாள் எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போவாங்க. டாக்டரோட ஒய்ஃப் கூட பொண்ணோடையும் புருஷனோடையும் கார்ல கிளம்பிடுவாங்க. அப்ப போகும்போது பார்த்தா அவர் எந்த ரூட்டுன்னு கேட்பாரு. இவங்க அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு போனை பார்த்து ரூட் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மறுபடியும் 2 பேருக்கும் நடுவுல சண்டை எல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்து பொண்ணு ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பா. அப்பதான் இவங்களுக்கே புரியும், மறுபடியும் நம்ம பழைய மாதிரி மாறிட்டோம்லன்னு. எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதா நம்மளோட காதல்ன்றத 2 பேருமே புரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படியே கொஞ்சம் காலம் போகும். நம்ம ஹீரோயினும் பிரெக்னென்ட் ஆயிடுவா. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பாடகர் ஒரு மியூசிக் கம்போசர் ஆயிடுவாரு. அவருக்கு குழந்தையும் பிறந்துரும். இன்னொரு பக்கம் நம்ம பரிமல் தாத்தா வீட்டுல தனக்காக சமைச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவுக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அத அவங்க அப்பாவும் ரொம்ப ரசிச்சு பார்த்து பெருமைப்பட்டுட்டு இருப்பாரு. இப்படி எல்லாருமே அவங்களுக்குள்ள எவ்வளவு கசப்பு இருந்தாலும் கடைசியா தங்களோட காதலை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை. தேங்க்யூ.